மகிழ்ச்சியை விட மன வருத்தத்தையும் வேதனையும் மிக அதிகமாக சந்தித்து வரக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது எப்படி அமைகிறது? இந்த குரு பயிற்சியில குரு பகவான் 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு மாறுகிறாருங்க. 7.5 சனி நிவர்த்தி அடைந்த இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் இடத்தில் மாறி சஞ்சரிப்பது புதையல் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட யோக பலன்கள் உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்குகிறதுங்க. அலட்சியம் இல்லாமல் செயல்பட்டால் அனைத்து விதமான விஷயங்களிலும் மிகப்பெரிய மாறுதலை குடும்பம், உத்தியோகம், தொழில்துறை, கலைத்துறை, அரசியல் துறை, பெண்மணிகள், மாணவ மாணவியர் என அனைவருக்கும் பல்வேறு விதமான மாறுதல்களை பெறுவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் சாத்தியக்கூறுகளும் உருவாகின்றன என்பதை மிக தெளிவாக குரு பகவான் எடுத்து காட்டுகிறாருங்க. அப்படிப்பட்ட குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அற்புதமான நன்மைகள் தர இருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாறுதலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பாக உருவாகி இருக்குங்க. ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி நிகழ இருக்கக்கூடிய குரு பயிற்சியில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு மாறுகிறாருங்க. இது தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு மாறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. குரு பகவானை பொதுவாக பொறுத்த வரைக்கும் குரு பகவான் ஒருவருடைய ஜாதக அமைப்புல மிக வலுவாக சஞ்சரித்தார் என்றால் செல்வ செழிப்பு, மகிழ்ச்சி, இன்பம் போன்ற அனைத்துமே அவருடைய வாழ்வில் நிறைந்திருப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் மிக அதீதமாக இருக்கு என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறார். அப்படிப்பட்ட குரு பகவான் தற்போது தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிக அற்புதமான அமைப்பிற்கு மாறி இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க. மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் எதிர்பாராத பல்வேறு விதமான நன்மைகளும் முன்னேற்ற வாய்ப்புகளும் கிடைக்கப் போகின்றன என்பதை மிக தெளிவாக எடுத்து காட்டுகிறார். இதை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் நிச்சயம் மிகப்பெரிய மாறுதலானது தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது. புதையல் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட யோகமானது நிச்சயம் உள்ளது என்பதை உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 2, 3, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார் என்பதில் சந்தேகம் இல்லைங்க. தற்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த இடங்களில் ஒரு இடமான 5ஆம் இடத்திற்கு மாறி சஞ்சரிக்கிறாருங்க. அப்படி 5ஆம் இடத்திற்கு மாறி சஞ்சரிப்பது என்பது அமோகமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் 7.5 சனி நிவர்த்தி அடைந்து நல்ல பலன் சனி பகவானிடமிருந்து கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் குரு பகவானும் மிக அற்புதமாக சாதகமாக மாறக்கூடிய ஒரு தருணம் என்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். அப்படிப்பட்ட குரு பகவானுடைய சுப பார்வையும் அதீதமாக பல்வேறு இடங்களை வலுப்படுத்துதுங்க. அப்படி வலுப்படுத்துவதன் காரணமாக எதிர்பார்த்ததை விட மிக சிறந்த அளவிற்கு லாபமும் முன்னேற்றமும் பெறுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் மிக அதீதமாக உருவாகியிருக்கு என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறார். இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. இதை அலட்சியம் இல்லாமல் அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்பட்டாலே போதும் நல்ல பலன் கிடைக்கும். அதே சமயம் சாதகமற்ற சூழ்நிலையாக ஜென்ம ராசியிலோ அல்லது அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது சில நன்மைகள் கிடைக்க இயலாது இருக்கும். மற்ற இடங்களில் ஓரளவிற்கு நன்மை சற்று குறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே தோஷமற்றவரும் அதீத நன்மை தரக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக இருப்பதால் இவரிடமிருந்து பெரும்பாலும் நன்மை அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறதே தவிர பின்னடைவை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக இல்லை என்பதை மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறாருங்க. இதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய அளவிற்கு நன்மை பெறுவதற்கான வாய்ப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக அதீதமாக இருக்கிறது என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறார். இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவிற்கு நன்மையும் முன்னேற்றமும் பெற வேண்டும் என்றால் அலட்சியம் இல்லாமல் அனைத்து விதமான பணிகளையும் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டாலே போதும் புதையல் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட யோகம் என்பது நிரம்பி இருக்கிறது என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியாக இருப்பதோடு மட்டுமல்லாது 5ஆம் இடத்துல வலுவாக சஞ்சரிப்பது இதை உறுதிப்படுத்துகிறது. இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்த்தால் புத்திரக்காரராக இருக்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பு காரணமாக குடும்பத்தில் புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் மிக அதீதமாக இருக்குங்க. நீண்ட காலமாக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த இனிமையான செய்தி கிடைக்க போகிறது. திருமணம், பல்வேறு சுப நிகழ்ச்சிகள் அனைத்திற்கும் இருந்த தடைகள் விலகி இருக்குங்க. மங்களகரமான ஓசை குடும்பத்தில் மிக அதீதமாக கேட்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் உருவாகி இருக்கிறது. சரியாக பயன்படுத்தி கொண்டால் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான யோக பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமைகிறது. குடும்பத்தில் பல்வேறு விதமான குழப்பமான சூழ்நிலைகள் அனைத்தும் மறைந்து ஒற்றுமையும் அமைதியும் பிறக்கக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுதுங்க. குடும்ப உறுப்பினர்களிடம் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகள், கருத்து மோதல்கள் முற்றிலும் குறைந்து அபரிவிதமான நன்மையும் முன்னேற்றமும் பெறக்கூடிய ஒரு சிறந்த காலகட்டமாக பார்க்கப்படுகிறது இந்த குரு பயிற்சி. மேலும் திட்டமிடாத காரியங்களில் கூட மிகப்பெரிய அளவிற்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் மிக அதீதமாக உருவாகி இருக்கு என்பதை
மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறாருங்க குரு பகவான். இதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயம் நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இருக்கிறது. அது மட்டுமல்லாது குரு பகவானுடைய இந்த அமைப்பின் காரணமாக பல்வேறு விதமான நன்மைகளும் முன்னேற்றமும் பெற வேண்டும் என்றால் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். அதே சமயம் பூர்வீக சொத்துக்கள் மற்றும் எதிர்பாராத விஷயங்களிலிருந்து அதீத நன்மை பெறுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறதுங்க. மேலும் குரு பகவான் வலுவாக அமரக்கூடிய இந்த தருணத்தில் சொந்தமாக நிலம் வாங்குவது, வீடு வாங்குவது, வாகனம் வாங்குவது போன்ற அதிர்ஷ்ட யோக பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளும் போது நீங்கள் நினைத்ததை விட மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் பெறுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் மிக அதீதமாக உருவாகி இருக்கிறது. மேலும் குடும்பத்தில் இருந்த பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த காலகட்டமாக பார்க்கப்படுதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பல சலுகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஜீவனக்காரராக இருக்கக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது பல்வேறு விதமான முட்டுக்கட்டை இட்ட விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு தற்போது விலகி இருக்கிறது. எனவே முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்பை ஜீவனக்காரராக இருக்கக்கூடிய சனி பகவானும் சரி, அதீத சுபபலம் பொருந்திய குரு பகவானும் சரி பல நன்மைகள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிப்பது நல்ல முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே உத்தியோக ரீதியாக நிரந்தர வேலை வாய்ப்பு, அரசு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகம், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, புதிய வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறதுங்க. இதில் எந்த விதமான தடையும் ஏற்படாது. உத்தியோக ரீதியாக பல மடங்கு நன்மை கிடைக்க போகிறது. தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்த வரைக்கும் புதையல் கிடைக்கக்கூடிய அற்புதமான அதிர்ஷ்ட யோக பலன்கள் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு துறையாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தொழில்துறை வியாபாரத்துறையில் நீங்கள் எதிர்பாராத அளவிற்கு மிகப்பெரிய அளவிற்கு முன்னேற்ற வாய்ப்புகளும் அதற்கான சாத்தியக்கூறுகளும் மிக அதீதமாக கிடைக்க போகிறதுங்க. இந்த தருணத்தை மிக சரியாக பயன்படுத்தி கொள்ளும் போது நிச்சயம் அபரிவிதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெற முடியும் என்பதை பகவானுடைய சஞ்சார நிலை உறுதிப்படுத்துதுங்க. மத்திய மாநில அரசுகளின் உதவிகள் திட்டமிட்டபடி அனைத்து காரியங்களையும் சிறப்பாக செய்து முடித்து நல்ல முன்னேற்றமும் லாபமும் பெறக்கூடிய வாய்ப்பு தொழில்துறை வியாபாரத்துறையில் இருக்கிறது. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமைகிறது. கலைத்துறை, அரசியல் துறையை பொறுத்த வரைக்கும் 2 துறைகளுக்கும் குரு பகவான் மிக வலுவாக 5ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதன் காரணமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த புதிய வாய்ப்புகளை மிக சரியாகவும் கச்சிதமாகவும் பயன்படுத்தும் போது எதிர்பார்த்தபடி உங்களுக்கு பெயர் புகழ் கிடைப்பதற்கான வாய்ப்பையும் சாத்தியக்கூறுகளையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க குரு பகவான். வெற்றி வாய்ப்பும் விருதுகளை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் கலைத்துறை, அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு மிக அதீதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக அதீதமாக அற்புதமாக கிடைக்க இருக்கு என்பதை மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். இப்படிப்பட்ட இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற மிக முக்கியமான கிரகமாக இருப்பவர் குரு பகவான் தாங்க. அப்படிப்பட்ட குரு பகவான் 5ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம், குழந்தை பாக்கியம் உட்பட பல்வேறு விதமான மங்களகரமான நிகழ்வுகள் மகனதற்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. பெண்மணிகளுக்கு பல்வேறு விதத்தில் மனதை வாட்டி வந்த பல்வேறு விதமான விஷயங்கள் அனைத்தும் தீர்ந்து உங்களுக்கு மிக சிறந்த மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக மாறுகிறது என்பதை குரு பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க. இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் தனுசு ராசிக்காரர்களுக்கு, அதிலும் குறிப்பாக பெண்மணிகளுக்கு அதிர்ஷ்ட புதையல் கிடைக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மனமருத்தமும் மகிழ்ச்சி கலந்து இருப்பவர்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த பயிற்சி அமைகிறது என்பதில் துளியளவும் சந்தேகமில்லை. மேலும் இந்த பயிற்சியை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான பயிற்சியாக மாற்றிக்கொள்வதற்கு தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்யும் போது அபரிவிதமான நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை. என்றால் அவருக்கு பிடித்த பசுவிற்கு உணவளியுங்கள். மேலும் அற்புதமான பல நன்மைகள் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது.